குட் மார்னிங் சோல்ஸ். ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து பாட்ட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நார்மலா இருக்கும். இந்த சாங்கில நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது பார்த்தாலே தான் நல்லா புரியுதே! இதில நம்ம என்னத்த எக்ஸ்ப்ளைன் பண்றது? அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா, பேசாம வந்து எக்ஸ்ப்ளனேஷன வந்து குடுத்துட்டு அவங்களே வந்து ரீட் பண்ணிக்க சொல்லலாமான்னு எப்பவுமே எனக்கு ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு தோணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தோணும். ஒரு சில டைம் தான் வந்து இல்ல இது டீட்டெயில்டா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணும். மித்தது வந்து எனக்கு பார்க்கும்போது சிம்பிளா தானே இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். இத உட்கார்ந்தா நம்ம மணிக்கணக்குல பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் எப்பவுமே எனக்கு அந்த தாட் வரும். அப்பதான் எனக்கு புரியுது அது நான் அப்படின்றது. அது டிவைன் கிடையாது. அது நான் அப்படின்றது எனக்கு 2 பேரா வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியிற மொமெண்ட் வந்து அதுதான். ஜஸ்ட் ஒரு இக்னரண்டான ஒரு நந்தினி வந்து வெறும் அந்த ஈகோ நந்தினிக்கு வந்து அது வந்து ஒன்றுமே புரியாது. நார்மல் விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்திலே இந்த ஒரு மொமெண்ட் வந்து சரண்டர் பண்ணுவோம். சரி ஓகே நீங்கள் கைட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நீ இதை பற்றி பேசு, இதை பற்றி பேசு, இதை பற்றி உனக்கு தெரியுமா, இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லு, உன் லைஃப்பில் லாஸ்ட் 1 இயர் நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். அப்புறமா பார்த்தா அந்த பாட்டு அப்படியே ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த 4 லைன்ல சொல்லியிருக்காங்களா, 4, 5 லைன்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எனக்கே வந்து கொஞ்சம் ஷேமா ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ விஷயம் பேச வேண்டிய ஒரு விஷயத்த, தெரிஞ்சு சொல்ல வேண்டிய விஷயத்த நீ அசால்ட்டாக வந்து சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போடலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து என்னைய கேட்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பார்க்கும்போது சும்மா ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறமா சரண்டர் பண்ணிவிட்டு இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நான் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இருக்குது இதோட மீனிங்கு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாட்டை ஆசை தீர படிச்சிடலாம். சித்திகள் 8ஓடும் தின் சிவமாக்கிய சுத்தியும் என் சக்தி தூய்மையும் யோகத்து சத்தியும் மந்திர சாதக போதமும் பத்தியும் நாதன் அருளிற் பயிலுமே. இதுதான் பாட்டு. நீங்கள் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா, நீ நினைக்கிற எல்லாமே வந்து உனக்கு வந்து கடவுளோட அருள் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்கிறது. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த எல்லா விஷயமுமே வந்து நீ வந்து உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவனோட கிரேஸ் இருந்ததுன்னா வந்துரும்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எல்லாமேன்றது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சித்திகள் 8ஓடும் தின் சிவமாக்கிய அப்படின்னா, தின்னுன்றது அந்த 3 சொல்லி இன்னு போட்டிருக்காங்க. நான் மேபி லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லும் போது நல்லா அழுத்தி சொல்லுங்கள். அப்படியே மண்டையில் அடித்து சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். தின்னுன்றது வந்து ஸ்ட்ராங்கு, நிலைத்த அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து சித்திகள் 8ஓடும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் வந்து அப்படியே வெளியில் வரும்னா, அது 8 மேஜிக்கல் பவர்ஸ்ன்னு நம்ம முன்னாடி பாட்டில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 சித்திகள் வந்து உள்ளத்தில் வந்து சிவன்றது அந்த அல்டிமேட் இறைவன். எந்த ரிலிஜியன் வேணாலும் எடுத்துக்கோங்க. இவரோட காட் வந்து சிவனா பார்க்குறாரு, காடை வந்து சிவனா பார்க்குறாரு. அதனால அவர் சிவம்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களோட கடவுள், உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை நினச்சிக்கோங்க. அதுதான் அந்த நிலையான அந்த சிங்கிள் அந்த காடு தான். அவர் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு பர்மனண்ட் பிளேஸ் கிடைச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த 8 சித்திகளும் நம்மளுக்கு வந்து உள்ள ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுத்தி அப்படின்னா தூய்மை. ஓகேங்களா? தூய்மையும் அப்புறம் என் சக்தி தூய்மையும். அதாவது இந்த சுத்தின்றது இன்னர் அவுட்டர் பியூரிட்டி, அந்த 2ஐயும் தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பாடி வந்து பியூராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுனா அப்படின்றது தான் அந்த இடத்துல அந்த சுத்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் சக்தின்றது 8 சக்தி. அதுதான் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். 8 வகையான சக்தி ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை நான் வந்து இந்த பாட்டு முடிச்சோன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் சக்தி தூய்மையும் யோகத்துனா அந்த யோகான்றது வந்து நம்மளோட பாடி ரிலேட்டடாக நம்ம யோகா எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து அவங்க வந்து இங்கே மீன் பண்ணலை. நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த ஈகோ நெகட்டிவ் எமோஷன்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் ஆட்டிடியூட்லாம் இருக்குது இல்லையா, அடுத்தவங்களையும் காயப்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி நம்மளையும் நம்ம லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது எதனால நம்மளுக்கு வருது? இந்த இல்யூஷன், இந்த மாயை உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதான் உண்மைன்னு நம்பும் போது நம்மளுக்குள்ளே இருந்து டெவலப்
ஆகிற விஷயம். கடவுள்னு ஒருத்தரை வந்து பெருசாக வந்து உணராமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே, கெட்ட எண்ணங்கள் எல்லாமே, அந்த ஜெலஸு, ஃபியரு, அதுக்கப்புறம் ஆங்கரு, அதுக்கப்புறம் பொசசிவ்னஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வின் பண்ணி நம்ம வந்து எது வந்து டிவைனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பேர் தான் வந்து அந்த யோகா ப்ராக்டிஸ்ன்னு இதில் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, வெளியில் வந்து அந்த யோகாலாம் வந்து நம்ம பயிற்சி பண்ணாலே நம்மளுக்கு இதெல்லாம் வந்துடும் அப்படின்றாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. யோகா பயிற்சி பண்ணுறதுன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஒரு கேட்வே மாதிரி. அதிலிருந்து எல்லாரும் வந்து இந்த அவேக்கனிங்கான அடுத்த லெவலில் போய் ஆகணும். ஆனால் எல்லாரும் வந்து அதை பண்ண மாட்டாங்க, அந்த லெவலோடய நிறுத்திக்குவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஈவன் இந்த ப்ரீதிங்க்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. டிவைனோட கனெக்ட் பண்ணி அதை வந்து பண்ணுவாங்க. ஈவன் குண்டலினி எனர்ஜிக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாராலையுமே வந்து இந்த லெவலை வந்து புரிஞ்சு இந்த லெவலுக்குள்ளே போக முடியாது. அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுனே புரியாமல் அதுதான் வந்து எண்டுன்னே நினச்சிட்டு எல்லாரும் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பண்ணுறவங்க எல்லாராலையும் வந்து இதை வந்து ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, இதை தாண்டி, அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உணர்றதுக்கு மட்டும்தான் அந்த பேசிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே. பட் அந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிம்பிள். அதை தான் லாஸ்ட்டில் வந்து டிவைன் கிரேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. டிவைன் கிரேஸ் இருந்ததுன்னா நீ வந்து பெரிய கஷ்டப்பட்டு அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த குண்டலினி எனர்ஜி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்களோ, பிராணா எனர்ஜி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹீலிங்னு சொல்லுவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா. அது எதுவுமே வந்து ரொம்ப வந்து பாடியை வந்து டிசிப்ளின் பண்ற மாதிரியான எந்த விஷயமும் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்றது தான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஹிடன் திங். ஓகே, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சுத்தி, 8 சக்தி, தூய்மை, கிளென்ஸு, யோகமும், அதுக்கப்புறம் சத்தியம்னா ட்ரூத், அந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறது. தென் மந்திர சாதக போதமும். மந்திரானா நம்ம வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பேசினாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து வார்த்தைகளில் வந்து எனக்கு எதுவும் நடக்காது, இறைவன் என்னை பார்த்துப்பாரு, நான் இதிலேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தைகள் சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையே வந்து மந்திரம். அதை தான் இங்கே வந்து மந்திரம்னு சொல்கிறாங்க. தென் சாதக போதமும்னா அது ரிலேட்டடாக வந்து இன்னர் ரியலைசேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி ஒரு இப்போ டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுறதுன்றது ஒரு சாதகம். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுறதுன்றது அந்த சாதக போதம். ஒரு விஷயம் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து விஸ்டம் கெயின் பண்ணுறது. இப்போ இத்தனை விஷயம் இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து இது எல்லாமே நம்மளுக்கு எப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பத்தியும் நாதன் அருளிற் பயிலுமே அப்படின்னா, அந்த இறைவனோட அருள் கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல எங்க வந்து முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இறைவன் அருள் மட்டும் உனக்கு இல்லைன்னா உன்னால இது எதையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீ வேணா பண்றதா சொல்லிக்குவ, இல்லைன்னா அதை நோக்கி நீ சீக் பண்ணுவ. இப்போ 8 சித்தினா எனக்கு அந்த 8 பவரும் வந்து எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை வேணா பண்ணுவ. ஆனா அது மூலமா வந்து உனக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அதுல வந்து இறைவனோட அருள் கிடைச்சா மட்டும்தான் உன்னால அதை பண்ண முடியும். இறைவனோட அருள்ன்றது தான் மேஜிக் கீ மாதிரி. அந்த மேஜிக் கீ வந்து உனக்கு கிடைச்சு அதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உன்னால் இது எல்லாமே பண்ண முடியுமே தவிர, இறை அருள் இல்லாமல் நீ வேற எப்படி ட்ரை பண்ணாலும் இந்த எந்த விஷயமும் உன்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். 8 சித்தி, அதுக்கப்புறம் அந்த பியூரிட்டி, அதுக்கப்புறம் 8 சக்தி, அதுக்கப்புறம் அந்த யோகம்ன்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி மாஸ்டர் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் என்ன, டிவைன் ட்ரூத் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. தென் வந்து இந்த மாதிரி மந்த்ராஸோட பவர் எப்படி வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வராமல் நம்ம வந்து ரொம்ப மேஜிக்கலாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்ஸு கற்றுக்கிறது, விஸ்டம், இது எல்லாமே வந்து இறை அருள் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த 8 சக்தி வந்து என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சக்தி அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடியே ஒரு தடவை என்ன பார்த்துருந்தோம், இறைவன் அப்படின்றது வந்து 2 விதமாக வந்து நமக்கு வந்து இருக்கார். ஒன்று வந்து பர்மனண்ட்டாக நிலச்சி எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பவராக வந்து நமக்குள்ளே இருக்கார். அந்த பவர் தான் வந்து என்டையர் வேர்ல்டுலேயும் பரவி இருக்குது.
ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் இருக்காரு அப்படின்ற அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளிஸ் வந்து கிடைக்கும். இது ஒரு ஃபோர்ஸ். அதிலிருந்து டிரைவான இன்னொரு ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்குள்ள வந்து எனர்ஜியாக ஆக்டிவேட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா அவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரையும் நம்மளுக்கு பண்ணும். அதனால தான் அதை வந்து சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து சிவன் சக்தி சிவன் சக்தின்னு சொல்கிறது இதுதான். அப்போ அந்த சக்தின்றதுக்கு மீனிங் வந்து எனர்ஜி. அந்த எனர்ஜி 8 விதமாக வந்து நம்மளுக்குள்ள வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இந்த எனர்ஜி வந்து வருது. ஆனால் இந்த எனர்ஜியை வந்து புரியாதனால அவங்க வந்து என்ன ஆயிடுது, அவங்க லைஃப் வந்து நெகட்டிவாக மாறிடுது. ஏன்னா அந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாத போது தான் நெகட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறையா நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து கிளாரிட்டியே இருக்காது. சில இது வந்து கர்மானால நடக்குதுன்னா அந்த கர்மாவோட இந்த எனர்ஜியும் சேர்ந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகாமல் நம்ம நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறனால தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 8 வகையான எனர்ஜி வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறவங்க அப்படின்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறவங்க அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி எல்லாருக்குள்ளேயுமே வந்து இந்த எனர்ஜி ஃபார்ம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதான் ஃபஸ்ட்டு வந்து இச்சா சக்தி. இச்சா சக்தினா கடவுள் மேலே வந்து ஒரு பிரியம், கடவுள் மேலே வந்து ஒரு லாங்கிங் வர்றது, அதுதான் இச்சா சக்தி. இது வந்து நார்மல் பீப்புளுக்கு எப்படி வரும்னா ஒரு மொமெண்ட்டில் வந்து கடவுளை எப்பயாவது ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா டிவோஷனல் மூவிஸ் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், இல்லைனா கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஃபீல் வரும், இல்லைனா ஒரு கஷ்டத்தில் வந்து இறைவன் ஒன்றால் முடியாததா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் நம்ம கேட்போம் இல்லையா. நம்மளுக்கும் இறைவனை வந்து ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் இச்சா சக்தி. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகணுன்ற நினைக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இது தோணும்னா டக்குன்னு வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா பணம் பொருள்னு எல்லாம் கிடைச்சா கூட சடனாக வந்து ஒரு எம்டினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டே டு டே ரொட்டீனில் பயங்கரமாக வேலை பார்த்து ரொம்ப அழுத்து போய் அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் இப்போ நான் எதுக்கு தான் ஓடிட்டுருக்கேன், ஏன் ஓடுறேன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வந்து ஒரு யோசனை வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்க்க ஏன் லைஃப் வந்து இப்படி ஃபெயிலியராகவே இருக்குதுன்னு ஒரு இடத்துல வந்து டக்குன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் திடீர்னு வந்து இந்த யங் பீப்புளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் நான் எதுக்கு தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் சடனாக வந்து ஏதோ ஒரு ஃபீல் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஃபீல் வருதுன்னா அதுதான் இச்சா சக்தி. அப்போ அந்த இச்சா சக்தி வரும்போது புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பிரிச்சுவலாக ஓரளவு கனெக்டடாக இருக்கிறவங்க அதுக்கு தான் அந்த டிவைன் கிரேஸ் வேணும்னு சொல்கிறது. அந்த டிவைன் கிரேஸ் என்னன்றதை அடுத்து நான் சொல்கிறேன். இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சம்திங் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த வில்லும் டிசைரையும் கொண்டு வந்துடுவாங்க. வில்லும் டிசைரும் கொண்டு வரும்போது ஒன்று அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு கரெக்டான குரு வந்து அவங்க கையில் வந்து அவங்க கிட்ட வந்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா டிவைனே வந்து ஏதாவது ஒரு வழியில் சோஷியல் மீடியா மெசேஜஸ் மூலமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவியில் ஏதாவது ஒரு மூவி மூலமாகவோ எப்படியாவது வந்து ரீச் பண்ண வைப்பார். உனக்கு இப்போ அந்த தாட் வந்துருச்சு இல்லை, அதுதான் இச்சா சக்தி. அந்த இச்சா சக்தியை அப்படியே யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஆனால் இந்த டைரக்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டிவைன் கிரேஸ் வேணும். அந்த டிவைன் கிரேஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து இது வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் போகலாம். செகண்ட் வந்து ஞான சக்தினா அடுத்து வந்து இது புரிஞ்ச உடனே அடுத்து என்ன நம்ம பண்ணுவோம்னா நாலேஜை சீக் பண்ண ஆரம்பிப்போம். நாலேஜை சீக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது தான் இந்த சக்தி வந்து வெளிப்படும். ஓகேவா? இல்லை இந்த சக்தி வெளிப்பட்ட பிறகு தான் நம்ம வந்து நாலேஜை சீக் பண்ணணுன்ற எண்ணம் தோணும்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி எது ஃபர்ஸ்ட் வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த எனர்ஜி வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, இல்லை நான் ஏதோ தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன், இது லைஃப் கிடையாது, இந்த லைஃப்பை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லை என்னோட கர்மா தான் எனக்கு இதை கொண்டு வருது, நான் வேறு யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, என் மேலே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இல்லை இந்த பணம் பொருள்னு ஓடுறதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. இல்லை நம்ம லைஃப்பில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன் வருதுன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ரீசன் இருக்குது. என் குடும்பத்தில் இது வந்து திரும்பி ஒரு கர்ஸ் மாதிரி வருதுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறது தான் ஞான சக்தி தான். அந்த மொமெண்ட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த ஞானத்தை தேடுற சக்தி. அப்போ அந்த சக்தி என்ன பண்ணும், அந்த சக்தி என்ன பண்ணும்னா உனக்குள்ள அந்த தேடணுன்ற உந்துதலை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் அதுவே கிரியேட் பண்ணும்.
உனக்கு ஒரு ரைட் பர்சனை கொண்டு வரும், இல்லைனா உன் கையில் திடீர்னு வந்து ஒரு புக்கு வந்து வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக்கலாக ஒரு மிராக்குலஸாக ஒரு மொமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து மைண்டில் பயங்கரமாக நிறைய விஷயங்களை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, நிறைய நெகட்டிவிட்டிஸை ஃபில் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஓவர்லுக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எனர்ஜி எங்கே போகும்னா ஃப்ரஸ்ட்ரேஷனாக, டிப்ரெஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, ஆங்ஸைட்டியாக போய் நீங்களும் சஃபர் ஆகி அடுத்தவங்களையும் சஃபர் பண்ணுவீங்க, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண தெரியாமல். இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு இந்த டிவைன் கிரேஸ், டிவைனோட வில் படி அலைன் பண்ணி வாழ்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் இதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணி மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க. இல்லைனா அவங்க ரொம்ப லோவாக இருக்கிறவங்க திரும்பி இந்த பேக் டு த ஃபார்ம் நெகட்டிவ் போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் திரும்பி இதே ஞான சக்தி வெளிப்படும் போது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்க. தென் வந்து கிரியாசக்தி. ஸோ கிரியாசக்தி என்ன அப்படின்னா, ஓகே நான் வந்து என்னோட லைஃப்பை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது தான். அந்த முயற்சி என்னவா இருக்கும்னா, டெய்லி மெடிடேஷன் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறது. ஒரு 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்புறம் அவங்க ஃபுட் சேரிட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸை வந்து டெய்லி ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இதெல்லாம் தான் கிரியாசக்தி. ஸோ அப்போ அந்த கிரியாசக்தி நம்மளுக்குள்ளே உருவாகுது அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கிறதுக்கு டிவைனோட இதுபடி ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக லைஃப்பை எடுத்துகிட்டு போனால் நம்ம லைஃப் மாறும்னு நம்பி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம்ல, அதுதான் கிரியாசக்தி. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் பவர் வந்து கிரியா பவர். ஓகே, அதுக்கடுத்து ஆதிசக்தி. ஆதிசக்தி அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த உங்களுக்கு வந்து நடத்தணும்னு தோணும். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் நிறைய பேரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்போ நான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன்ல, இது வந்து என்னோட ஆதிசக்தி ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால தான் நான் அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு நம்மளே குக் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சேரிட்டி கிச்சன் ஆரம்பிக்கிறது. இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது, நாட் ஜஸ்ட் ஸ்மால் திங். நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்ஷன் வந்து நிறைய பேருக்கு போகிற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆதிசக்தி. அப்போ அது உங்களுக்குள்ளே வந்து அந்த பவர் வந்து ஆதிசக்தியாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தினா உங்களுக்கு சில நேரம் வந்து அப்படியே பயங்கரமாக மைண்ட் வந்து டிவைனோட கனெக்ட் ஆகிறத ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ்வலாக அந்த மெடிடேஷனில் உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் வந்து பயங்கரமாக வரும். அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க, நீ டிவைனோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் கொடுக்குற சயின்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம பாடியும் மைண்டும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த குண்டலினி சக்தி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அடுத்த லெவல் விஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்குள்ள கான்ஃபிடன்ஸு, கரேஜ்னு எல்லாமே வரும். டிவைன் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை வந்து வரும் இந்த குண்டலினி சக்தி வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மாயா சக்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா, இதெல்லாம் நடந்த பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திரும்பி 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 அகெயின் வந்து சைக்கிள் மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். நான் தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேனே, சேரிட்டி பண்ணுறேன், நானே மெடிடேஷன் பண்ணுறேன், இறைவன் நான் எப்போவுமே உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன், அடுத்தவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இன்னும் அந்த பிரச்சனை வருது அப்படின்றது தான் கொஸ்டின். இது ஏன் வருது அப்படின்னா, முன்னாடி மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து அதை புரிஞ்சு நீங்கள் பெட்டராக பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது தான் டிவைனோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம்னா, திரும்பி பழையபடி வந்து நம்மளையும் மீறி வந்து நடந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து இப்படி ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அதனால கொஞ்சம் சஃபர் ஆகும். அப்படி இல்லாமல் இது வந்து என்ன வந்து நான் வந்து எந்த அளவுக்கு வந்து நான் மைண்ட் அளவில் ஸ்ட்ராங் ஆயிருக்கேன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை வருது. முன்னாடி மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இப்போ இது வருதுன்னா இதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன். இந்த பிரச்சனை எனக்கு வருதுன்னா என் மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை என்னை அடுத்த லெவல் எலிவேட் பண்ணுறதுக்காக இறைவன் வந்து எனக்கு இந்த சேலஞ்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு, இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாயை வந்து திரும்பியும் வந்து நம்மளை வந்து தாக்கும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாயையை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட அந்த இவ்வளோ தூரம் தாண்டி வந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, மெச்சூரிட்டியை வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம ஃபெயில் ஆனோம்னா அதை பெருசாக எடுத்துக்கவே கூடாது. இது காட் நம்மளுக்கு கொடுத்த ஒரு டெஸ்ட்டு, அடுத்த தடவை இன்னும் நம்ம பெட்டராக பண்ணுவோம்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு அப்செட் ஆகிட்டு நம்ம எதுவும் சரியாக பண்ணலையோ, நம்ம இன்னும் டெவலப் ஆகலையோ, இல்லை ஏன் இப்படி வருது, அப்போ எல்லாமே பொய்யா, கடவுள்ன்ற விஷயமே பொய்யான்ற மாதிரியெல்லாம் ஆட்டிடியூட்குள்ளே நம்ம போனோம்னா
நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த பவர் வந்து என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவாக நம்மளை வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, இதுதான் மாயசக்தி. அதுக்கப்புறம் ஃபைனல் செவன்த் வந்து பிராணசக்தி. பிராணசக்தி அப்படின்றது வந்து நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் உள்ள கோஆர்டினேஷனை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது அந்த ஓவர் ஈட்டிங்லாம் இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மாறிடும். நிஜமாக நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நிறைய ஆசை இருக்கும், ஆனால் நம்ம பண்ணாமல் இருப்போம். இப்போ நேச்சுரலாக வந்து நம்ம வந்து அதை பண்ணுவோம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பாடி வந்து ஒரு டெம்பிள் மாதிரி அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி நம்ம பாடியை வந்து நம்மளோட அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே மாறும். அதுதான் வந்து அந்த பிராணசக்தி அப்படின்றது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த எமோஷனல் திங்ஸ் வந்து எப்படி சீக்கிரமா வெளியில வரணும் நம்ம பாடியை யூஸ் பண்ணின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எமோஷன்ஸ், திடீர்னு நம்மளுக்குள்ள வரக்கூடிய எமோஷன்ஸ், ஈவன் இல்னஸ், எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ரீசனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பாடி வந்து எப்படி இருக்கும்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டூல் மாதிரி ஆயிரும். திடீர்னு நம்மளுக்கு வந்து பயங்கரமா கால் வலிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், ஒவ்வொரு ஃபிசிக்கல் இல்னஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் திங் இருக்குன்னு சொல்லி அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது எல்லாருமே அப்ளை பண்ணியும் பார்த்துருக்காங்க. அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரீசன் புரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. நானும் என்னோட லைஃப்ல எப்போவுமே தலைவலி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் தெரியும், த்ரோட் பெயின்னா என்ன ரீசன் தெரியும். உடனே அதை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் அதை கரெக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா உடனே வந்து எனக்கு வந்து அந்த இல்னஸ் வந்து போயிடும். அப்போ இதுதான் வந்து பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ த்ரோட் பெயின் வருது அப்படின்னா நான் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை வந்து நான் அனுபவிச்சிருப்பேன், அதை வந்து நான் யாருக்கும் சொல்லாமல் இருந்திருப்பேன். ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களும் அதை வந்து ரியலைஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணணுன்றது தான் டிவைனோட பிளானாக இருக்கும். ஆனால் நான் எதனாலேயோ வந்து நான் அதை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு த்ரோட் பெயின் வரும். எனக்கு த்ரோட் பெயின் வந்த உடனே நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன், ஏதோ ஒன்று நான் எல்லாருக்கும் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் சொன்ன உடனே எனக்கு வந்து அந்த த்ரோட் பெயின் வந்து டக்குன்னு காணாமல் போயிடும். பயங்கர சர்ப்ரைஸாக இருந்த விஷயங்கள் இதெல்லாம். இதுதான் வந்து பிராண எனர்ஜி. அந்த பிராண எனர்ஜி என்ன பண்ணோம்னா பாடி மூலமாக நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கும் நல்லது நடந்து அடுத்தவங்களுக்கும் நல்லது நடந்து நம்மளும் எலிவேட் ஆகிற மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு பாடி மூலமாக இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பரசக்தி, சுப்ரீம் பிளிஸ். இது வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து நிறைய தடவை வந்து நம்ம வந்து அனுபவிப்போம். அந்த அல்டிமேட் அந்த டிவைனோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னா ஒரு கட்டத்தில் இது வந்து இட்டர்னல் ஆயிரும். எப்படின்னா பர்மனன்ட் ஆயிரும். வெளியில் நடக்கிற எதுவுமே நம்மளை உள்ள பாதிக்காது. நம்மளுக்கு வந்து நாளைக்கே நம்மளோட என்டையர் லைஃபுமே வந்து போகுதுன்ற மாதிரியான ஒரு ஃபியரோ ஒரு த்ரெட்டோ வந்தால் கூட நம்ம வந்து யாருக்கோ நடக்குது, நம்மளுக்கு இல்லையே, இது ஏதோ சினிமாவில் ஏதோ ஒரு கதை போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து அந்த இன்னர் பீஸும் பிளிஸும் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக ஆகிடும். அதுதான் வந்து பரசக்தி. ஸோ அந்த பரசக்தியை வந்து நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம லைஃபே வேறு மாதிரி ஆயிடும். நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து மாறுவாங்க. நம்மளோட வைப்ரேஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஹையாக இருக்கிறனால நம்ம கூட யாராவது இருந்தாலே அவங்களுக்கும் அதை வந்து அழகாக பாஸ் ஆகி அவங்களோட லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் அந்த அல்டிமேட் அந்த பவர் வந்து அச்சீவ் பண்ணுறது. ஓகே, அதுதான் பரசக்தி. ஸோ இந்த 8 சக்தி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நார்மலாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து இதை வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப், எல்லாருமே வந்து இந்த சக்தி வந்து உள்ள அந்தந்த டைம் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் என்னென்னா இக்னரன்ஸில் அந்த சக்தியை வந்து புரிஞ்சுக்காம அந்த எனர்ஜியை புரிஞ்சுக்காம விடுறனால தான் அந்த எனர்ஜியை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போய் வந்து முடிஞ்சிருது. இப்போ இங்கே தான் ரொம்ப ஹைலைட்டான சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு ஏஐ டூல் கொடுத்துச்சு. அப்படியே அது அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து ரீட் பண்ணும்போதே பயங்கரமாக ஹார்ட்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. என்னென்னா, ஓகே, இந்த சாங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இறைவனுடைய அருள் கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இறைவனோட அருள் இருக்கிறவங்களால தான் இது பண்ண முடியும்னா எப்படி இறைவனோட அருளை வந்து நம்ம வந்து இது பண்ணுறது, அது எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்போ அதுக்கு நம்ம எப்படி புரிச்சுக்கோனா அதுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும், அதுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும் போல இருக்கு. நம்மளுக்குலாம் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்கேப் ஆகணும்னு தான் நினைப்போம். நம்மளுக்குரியது இல்லை போல இருக்கு, அது ஒரு சிலரால் அந்த உலகத்திலேயே வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். அது கிடையாது. அது என்னன்னா, எல்லாருமே இறைவனோட அருள் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சு அதிலிருந்து ஒதுங்காம அப்போ அந்த இறைவனோட அருளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எப்படி நம்ம வந்து அவைல் பண்ணுறது, நம்ம எப்படி அதை அட்டைன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். அதை அட்டைன் பண்ணுறதுக்கான
உண்டான வழி வந்து டெய்லி வந்து கோயிலுக்கு போகிறதோ, இல்லை டெய்லி பூஜை பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸு, நான் 48 நாள் நெய் விளக்கு போடுறேன், இல்லை எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டு பூஜை பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் நேற்றே சொன்ன மாதிரி அதெல்லாம் ப்ளே ஸ்கூல் கைண்ட் ஆஃப் திங்ஸு. அதாவது ரொம்ப பேசிக்கு நம்ம மைண்டை வந்து ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வரதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்து சில விஷயங்கள் இருக்குது. அது மூலமாக மட்டும்தான் இறைவனுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நானே ஏஐ டூலில் கேட்டேன், அப்போ எப்படி தான் வந்து நாங்கள் வந்து டிவைனோட கிரேஸை வந்து நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி வந்து நாங்கள் வந்து அவைல் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது பாருங்கள். 7 பவர்ஃபுல் வேஸாம். நீ 7 பவர்ஃபுல் வேஸில் வந்து நீ வந்து டிவைன் வந்து இது பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்சல்யூட் சரண்டர். அப்சல்யூட் சரண்டர்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் என்னோடய லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னோட டோட்டல் ஈகோ, டோட்டலாக நான்றதை நான் சரண்டர் பண்ணி உங்கள் காலடியில் கிடைக்கேன். நீங்கள் என் லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்படி எடுத்துகிட்டு போங்க. என்னோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நான் வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். நீங்கள் இருக்கீங்கன்றத மனசில் உணர்ந்து என்னோட லைஃப்பை நான் வாழ்கிறேன் அப்படின்றது தான் அப்சல்யூட் சரண்டர். இதே என் லைஃப்பில் வந்து ஏதாவது தப்பு நடந்தால் கூட அது உங்களோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்படியே அந்த ஃப்ளோவில் நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றது அப்சல்யூட் சரண்டர். இந்த அப்சல்யூட் சரண்டர்ன்றது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். ஏன்னா இப்போ நான் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே நான் ஒரு 50% கூட நான் அச்சீவ் பண்ணலை டிவைன் சரண்டர். நம்மளையும் மீறி நிறைய ஆக்ஷன்ஸில் நம்மளோட ஈகோ பேஸ்டு, நம்மளோட ஃபியர், இன்செக்யூரிட்டியில் எப்படியாவது எடுத்த பிறகு நான் வருத்தப்படுறேன். அச்சோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னை சரிப்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப டீப்பான ஒரு கான்செப்ட். ஆனால் டெஃபினட்டாக அந்த சரண்டர் லைஃப்பில் 100% போயிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்க போகுது. அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணவாது ஆரம்பிக்கணும். ஸோ வார்த்தையிலையாவது சொல்லணும், உடனே நம்மளால் மாற முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒன்றுமே கிடையாது, நான் உங்ககிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறேன், என் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டு என்னோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் சரி, என்னோட ஆக்ஷன்ஸ், என்னோட வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களை சரண்டர் பண்ணுறேன், உங்களை நான் மனசில் வச்சுட்டு பண்ணுறேன்றது தான் அப்சல்யூட் சரண்டருக்கான முயற்சி எடுக்கிறது. நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் செகண்டு, பியூரிட்டி ஆஃப் ஹார்ட்டாம். அதாவது மனசில் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னே இல்லை. மன தூய்மைன்னா என்ன? அன்னெசரியாக கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது, நம்ம ஈகோவில் வந்து நடந்துக்கக்கூடாது, யாரையும் ஈஸியாக மன்னிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும், ஹம்பிளாக இருக்கணும், எல்லாரோடையும் கம்பேஷனோடு இருக்கணும். இதெல்லாம் தான் மன தூய்மை. ஸோ மன தூய்மைனா என்னென்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு நம்ம யாரும் இங்கே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அதுக்காக அதை வந்து ஒரே நாளில் ஏரியல் போட்டு வாஷ் பண்ணிட முடியாது. நம்ம அப்படி இருக்க முயற்சி பண்றோன்றதையாவது நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும். என்னன்னா, நான் ரொம்ப தூய்மையான மனசோடு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க எனக்கு உதவுங்க, நான் வந்து என்னை வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்றேன், நான் ஆசைப்படுறேன் ஆனா என்னால பண்ண முடியல, நீங்க தான் என்னை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடவுள்கிட்ட கேட்க அது வந்து அந்த பியூரிட்டி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது, டீப் டிவோஷன். அதாவது கடவுள் அப்படின்னா, கடவுள் மேல வந்து பயங்கரமாக ஒரு பயத்தோட, ஐயோ இது பண்ணலைன்னா அவ்வளோதான், கடவுள் நம்ம கண்ணை குத்திடுவார், கடவுள் வந்து நம்மளை பனிஷ் பண்ணிடுவார், அவர் எதையாவது ஒன்று பண்ணிடுவாருன்னு நினச்சி அந்த கடவுள் மேலே ஃபியருன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் மேலே அப்படி ஒரு அன்போடு இருக்கணும். அந்த பக்தி தான் வந்து இறைவன் வந்து விரும்பக்கூடிய பக்தி. ஸோ அந்த ஃபேஸுக்கு வந்து நம்ம போகணும். அடுத்து சைலண்ட் இன்னர் ஒர்க்குனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை வந்து சைலண்ட்டாக இருக்க வச்சு கடவுளை உணர்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறது. என்னென்னா, மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம தாட்ஸ் எப்படிலாம் போகுதுன்றதை நம்ம வந்து திங்க் பண்ணுறது, ஒரு நாளில் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது உட்காந்து நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நினச்சோம், நம்ம சிந்தனை எந்த மாதிரி இருந்தது, நம்ம வேர்ட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ஆக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கும் போதே நம்ம என்னென்னலாம் கேவலமாக தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அதை சரண்டர் பண்ணி மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து அடுத்த நாள் இன்னும் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் சைலண்ட் இன்னர் ஒர்க்கு. இதை பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணுறோமான்னு யோசிச்சு பாருங்கள், நீங்களே வந்து செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5th வந்து சேரிட்டி. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற ஏதாவது ஒரு வேலையை டெய்லி பண்ணணும். நல்லதில் பேசிக் வந்து ஃபுட் சேரிட்டியை நம்ம சொல்லலாம். ஏன்னா அது அந்த ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டு நீங்கள் கொடுக்கும் போது அவங்க சாப்பிடும்போது அது வந்து அவங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் அதிகமாக யாருக்கும் உதவுனது இல்லை இந்த சென்ஸ் உதவக்கூடாதுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நம்மளாம் அதை உட்காந்து பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு சர்டன் பீப்புள் இருப்பாங்க, நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்டால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது வந்து இறைவன் வந்து விரும்புகிற விஷயம் கிடையாது. இறைவன் என்ன விரும்புகிறாருன்னா, டெய்லி நீ ஒரு பலனை அனுபவிக்கிற அப்படின்னா அந்த டே முடிகிறதுக்குள்ள யாருக்காவது வந்து நீ ஏதாவது பண்ணியிருக்கணும்.
ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணியிருக்கணும். நாட் ஜஸ்ட் டு யுவர் ஃபேமிலி கான்டாக்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளே வராது. அதெல்லாம் உன்னோட டியூட்டியில் வரும். சேரிட்டி அப்படின்றது சுத்தமாக உனக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாமல் உன்னை விட கஷ்டப்படுற ஒருத்தவங்க, அவ்வளோதான். நீ நீ வந்து அவங்கள விட அடுத்த நிலையில் பெட்டராக தான் இருக்க அப்படின்னா அவங்களுக்கு நீ உதவி பண்ணியிருக்கணும். இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி பண்ணதெல்லாம் இங்கே வந்து ரீசனாக சொல்லக்கூடாது. அதெல்லாம் உதவி கிடையாது, டியூட்டி, கடமை. சரிங்களா? ஸோ கடமை எது, உதவி எது அப்படின்றத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கணும். ஃபெய்த் டூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ், அதாவது ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் சிச்சுவேஷனில் கூட கடவுள் வந்து என்னை கைவிட்டுட்டாருன்னு கடவுளை ப்ளேம் பண்ணுறது, கடவுள் ஏன் எனக்கு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கடவுளை குறை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணாமல் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இந்த ஒரு சூழ்நிலையிலே நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன எல்லாத்த விடவும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சனை அவங்க வந்து ஒரு 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 பக்திமான்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை ரொம்ப நினைக்கிறவங்க, அவங்க வீட்டில் ஒரு 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 அவங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பிளட் ரிலேஷனோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கு அவங்க இறக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்க சாகக்கூடாதுன்றதுக்காக நம்ம பல கடவுளை வேண்டியிருப்போம், என்னென்னவோ நம்ம பண்ணியிருப்போம். அதையும் மீறி வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற போது உடனே கடவுளே இல்லை, கடவுளே பொய், எல்லாமே சுத்த இதுன்னு சொல்லிட்டு கடவுளை ப்ளேம் பண்ணாமல், சரி இது வந்து அவங்களோட விதிப்படி அவங்களுக்கு நடந்துருச்சு, இந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை கைவிட மாட்டீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இவங்க இறந்ததுக்கு பின்னாடி மேபி அது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், நம்மளோட சிப்ளிங்ஸாக இருக்கலாம், நம்ம நினச்சே பார்க்க முடியாமல் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துலையும் அவங்க கடவுளை விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கடவுள் அப்படி மெல்ட் ஆயிடுவார். நான் பார்த்துட்டேன், நிறைய பேரோட லைஃப்ல நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இறைவன் வந்து பயங்கரமா மெல்ட் ஆகி அவங்கள வந்து அவரே வந்து இறங்கி வந்து டோட்டலாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களே இந்த ஆன்மீக பாதையில் போக விரும்பலைனாலும் அவங்கள பிடிச்சி இழுத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக அவர் மாற்றுறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி பார்க்கும்போது பயங்கரமாக எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன இவங்களுக்கு மட்டும், அதாவது ஒரு சிலரை மட்டும் ஏன் கடவுள் வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, அவங்க அறியாமையில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட விட மாட்டேங்கிறாரு, ஆனால் மற்றவங்கள வந்து அவங்களே போய் திரும்பி வரட்டும் அப்படின்ற மாதிரி விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு அந்த ரெண்டு விதமாக நான் பார்க்கும்போது அந்த யாரெல்லாம் பிடிச்சி அவர் வந்து திரும்பி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள பார்த்தா எல்லார்கிட்டையும் அந்த ஒரே பேட்டர்னை நான் பார்த்தேன். என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நபர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்த பிறகும் அவங்க வந்து கடவுளை விடாம ரொம்ப இன்னும் முன்னாடியோட இன்னும் அதிகமாக வந்து ஒரு ஃபெய்த்தோட அவங்க இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அது எவ்வளோ பெரிய கரேஜ், எவ்வளோ பெரிய அந்த ஃபெய்த் வேணும் பார்த்துக்கோங்க. அது வந்து இறைவனை வந்து மெல்ட் பண்ணுது. ஸோ அதனால இதை வந்து நீங்கள் வந்து யாராவது ரீசெண்டாக வந்து அவங்களோட ரொம்ப விரும்பினவங்க அவங்கள இழந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். கடவுள் இறங்கி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே அவர் கையில் எடுத்துக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எப்படி வந்து விடாமல் அவங்கள வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது, அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வராமல் அவங்கள காப்பாற்ற துடிக்கிறது, அது எல்லாமே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் இதை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 7th ஒன் வந்து லிவிங் இன் அலைன்மெண்ட் வித் தர்மா, அதாவது தர்ம வழியில் போகிறதுக்கு பயங்கரமாக வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறது. அப்போ தர்மம்னா என்ன, ஒன்றுமே இல்லை, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நேர்மையாக நியாயமாக இருக்கணும், நம்மளோட செல்ஃப் பெனிஃபிட்ஸ்க்காக நியாயத்தை மீறி நடக்கக்கூடாது. நம்ம நியாயத்தை மீறி நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் ஒரு கர்மாவை க்ரியேட் பண்ணோம், அது என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை பாதிக்க தான் செய்யும். அதோட இறைவனை விட்டு நம்ம விலகியும் போகிறோம், இறைவன் கிட்ட இருந்து அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணுற வேலையை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து சீக் பண்ணி ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது. இப்படி பண்ணால் இந்த மாதிரியான தப்பு நடக்கும், இந்த மாதிரி பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கிறது, இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு சொல்லிட்டு அதை நினச்சி அதை கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பை வந்து அதோட அலைன் பண்ண ட்ரை பண்ணுறது. புரியுதுங்களா? நீங்கள் உடனே நான் அதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் எங்கெங்க என்னால் முடியும், நான் இந்த மாதிரிலாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இது அப்போதான் இந்த ஜென்மத்தில் நான் இனிமேல் வந்து இந்த வெளியிலலாம் நல்லா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகாதீங்க. என்னென்னா,
ஓகே. என் லைஃப் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெறைய தவறுகளோட இருந்திருக்கு. ஆனா, நான் இப்ப மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாத்திக்கணும்னு நெனைக்கிற எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருக்கே தவிர, என்னால முயற்சி கூட எடுக்க முடியாதபடி நான் பயங்கரமா சிக்கி போய் கிடக்கேன். அப்ப அந்த முயற்சி கூட எனக்கு வந்து கடவுள் துணை இருந்தா தான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சரணடைங்க போதும். வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். உங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப நான் நியாயப்படி நான் நின்றேன்னா எனக்கு ரூ. 10,00,000 லாஸ் ஆகும் பரவாயில்லையான்ற மாரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. என்ன பண்ணுங்க, நான் நியாயப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நடக்க முடியாதபடி இருக்கு. நீங்களே எனக்கு உதவி பண்ணுங்கன்னா, இறைவனே வந்து உங்களுக்கு வந்து உங்கள வந்து நியாய வழியில நடத்திட்டு போறதுக்கு ஒரு உதவுவாரு. எல்லாமே இப்ப இந்த 7 விஷயம் நான் பேசின எல்லாத்துக்குமே உங்களோட வில் தான் வேணும். வில்லுனா விருப்பம். ஓகேங்களா? ஆமா, நான் இந்த மாரி இவங்க சொன்ன அந்த 7 விஷயம் இறைவனோட அருள் கிடைக்கக்கூடிய அந்த 7 விஷயம் படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். அவரே வந்து அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாரு. ஏன்னா, இண்டிவிஜுவல் வில்லு தான் இருக்கிறதுலே பெரிய பிளாக்கு இறைவனுக்கு. ஆனா இறைவனுக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு கேட் மாரி இருக்கு. அந்த கேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருப்பம். நம்ம விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுனா மட்டும்தான் அந்த இறைவனால வந்து நம்மளுக்கு உள்ள வந்து ஹெல்ப் பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா தள்ளி இருந்து நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜியை மட்டும்தான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து எப்போவுமே வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க போதும். அது எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, குளிக்கும் போது எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா தண்ணிக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. குளிக்கும் போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குளிச்சு முடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஈரத்திலே இருந்து அந்த தண்ணியில் வந்து நான் இப்படி விரும்புகிறேன், ஆனால் என்னால் அதுபடி இருக்க முடியல, எனக்கு இறைவனோட உதவி வேணும், இறைவனோட துணை வேணும் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்னால், நான் அடுத்து உங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராமிஸை நீங்கள் கடவுளுக்கு பண்ணுங்கள். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இறை சம்மந்தப்பட்டு என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு வந்து அதை வந்து கடவுள் வந்து நடத்துகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ ரொம்ப டீப் லேர்னிங் வந்து இந்த பாட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புரியலைனாலும் திரும்பி போட்டு கேளுங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரொம்ப டீப்பாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனோடு நிறுத்திக்காதீங்க. எப்போவுமே வந்து ஆடியோவையும் லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.